ஈவினிங் டைமில் ஹோட்டல்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மைசூர் போண்டா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சொல்லியிருக்கேன். எப்படி செய்கிறது பார்த்துடலாம். இதுக்கு 2 கப் உளுந்தை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியே இல்லாமல் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட 7-8 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்ஸில் மையாக அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா லைட்டாக மட்டும் தெளிச்சுக்கோங்க, ஊற்றிடக்கூடாது தண்ணி. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மாவு நல்லா அடிச்சு இந்த மாதிரி பிசைங்க. இந்த மாதிரி அடிச்சு பிசையும் போது உங்கள் போண்டா வந்து மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஒரு டிப்பு. ஸோ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இது மேலே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் மாவை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி பிசைங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி மாவு நல்லா தண்ணி ஆகிடும். ஸோ ஃபோல்டு பண்ணி பிசைஞ்சிட்டு கையை நல்லா நினச்சிட்டு மாவுலேருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து நல்லா ஹாட்டான ஆயிலில் இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மைசூர் போண்டா ரெடி. ஈவினிங் டைமில் டீயோடலாம் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக்குங்க. இதோட சவுண்டை கேளுங்க, என்ன கிறிஸ்பாக மேலே இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.